அனைவருக்கும் வணக்கம். சிம்மராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்குது. குறிப்பாக பல அடிகள் வாங்கி மரத்து போன உங்களுக்கு பல உண்மைகள் தெரிய வரக்கூடிய ஒரு வாரமாகவும் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில சிம்மராசினியர்களுக்கு என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரகநிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு. குறிப்பா இந்த வார கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, ரிஷபத்தில் குரு பகவானும், மிதனத்தில் செவ்வாய் வக்ர நிவர்த்தி பெற்றும், கன்னிராசியில் கேதுவும், கும்பத்தில் சூரியனும், சனி பகவானும், மீனத்தில் ராகு சுக்கிரன் மற்றும் புதன் ஆகிய கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக சிம்மராசினியர்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாக உத்தியோகம், தொழில், வியாபாரம், கலைத்துறை, அரசியல் துறை, மாணவ மாணவிகள், விவசாய துறையினர், பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில சிம்ம ராசி சேர்ந்த மகம், பூரம், உத்திரம் முதல் பாதம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த மார்ச் மாதம் 1ஆம் தேதி முதல் 7ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் குடும்ப சூழ்நிலை ரீதியாக என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, இக்காலகட்ட கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும்போது இந்த வார தொடக்கத்தில் உங்களுடைய ராசிநாதனான சூரியன் உங்களுடைய ராசிக்கு தன மற்றும் லாபாதிபதி புதனோடு இணைந்திருப்பதால தனவரவு என்பது தாராளமாக வந்து கொண்டே இருக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அதே நேரம் அவர்களோடு சனியும் சேர்ந்திருப்பதால ஒரு சில சமயங்கள்ல தடுமாற்றமும் ஏற்படலாங்க. போட்டிகளுக்கு மத்தியில் தொழில் வளர்ச்சி ஏற்பட்டாலும் மன அமைதி குறைந்த நிலையில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. கண்டக சனியினுடைய ஆதிக்கம் இருப்பதால எதையும் திட்டமிட்டு செய்ய முடியாமல் போகலாம். அதனால் மாற்று சிந்தனைகளை வைத்துக் கொள்வது நல்லது. அதே போல் உங்களுடைய ராசிக்கு 10ல் இருக்கும் குருவால் பதவி மாற்றம், இடம் மாற்றம் ஆகியவை திருப்தி தரும் விதம் அமைய இருக்குதுங்க. செவ்வாய் வக்ர நிவர்த்திக்கு பின்னால உங்களுடைய செயல்பாடுகள்ல வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இந்த வார கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் போது சுக்கிரன் மற்றும் செவ்வாய் ஆகியோர் நன்மை செய்யும் நிலையில சஞ்சரிக்கிறாங்க. மற்றவர்கள் சுபபலம் பெற்றிருக்கவில்லைங்க. வரவும் செலவும் சமமாக இருக்குங்க. அதே போல் உங்களுடைய ராசிக்கு வாக்கு தனஸ்தானத்தில் கேது நிலை கொண்டிருப்பதால பிறருக்கு வாக்களித்து விட்டு அதை நிறைவேற்றுவதற்கு நீங்கள் பாடுபட வேண்டியிருக்கும். அதனால் அதிக ஜாக்கிரதையாக இருப்பது நல்லது. பணத்தை இழக்க நேரிடுங்க. குடும்பத்தில் ஒற்றுமை குறையக்கூடும். அஷ்டமஸ்தானத்தில் ராகு சஞ்சரிப்பதால் சிறு சிறு விபத்துகள் ஏற்படக்கூடுங்க. வயோதிகர்கள் நிரந்தர நோய்களுக்கு உள்ளாக்குவாங்க. தக்க நேரத்தில் மருத்துவர்கள் கூறியுள்ள மருந்துகளை சரிவர உண்ண வேண்டும். அதே போல குளியல் அறையில் கால் பதிக்கும் போது அதிக ஜாக்கிரதையாக இருப்பது அவசியங்க. அதே போல இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு சப்தமஸ்தானமான 7ஆம் ராசியில் சூரியன் மற்றும் சனி பகவானுடைய சேர்க்கை நிகழ்வதால மனைவியினுடைய ஆரோக்கியத்தில் கவனமாக இருங்க. சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லதுங்க. இந்த காலகட்டங்களில் பொருளாதாரம் ஸ்தம்பித்து நிற்கலாங்க. புதிய முயற்சிகளில் ஏற்பட்டு வந்த தடங்கல்கள் தாமதங்கள் நீங்கி நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது. இவ்வளவு நாட்களாக குடும்பத்தில் ஏற்பட்டு வந்த பிரச்சனைகளுக்கு ஒரு முடிவு கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. கணவன் மனைவிக்குள் ஏற்பட்டு வரும் சண்டை சச்சரவுகள் நீங்கி இருவருக்குள்ளும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்க இருக்குதுங்க. உத்தியோக காரணமாகவோ அல்லது மற்ற காரணங்களுக்காகவோ குடும்பத்தை விட்டு பிரிந்திருந்தவர்கள் ஒன்று சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த வாரம் அமையிருக்கு என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. சிம்ம ராசியை சேர்ந்தவர்களுக்கு செவ்வாய் தற்போது வக்ர நிவர்த்தி பெற்று சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு யோகம் செய்யும் கிரகம் செவ்வாய். அவர் லாபஸ்தானத்தில் சஞ்சரிக்கும் போது தொட்ட காரியங்கள் எல்லாம் வெற்றி கிடைக்குங்க. இடம் வாங்குவது, வீடு கட்டுவது போன்றவற்றிற்கு இந்த முயற்சிகள் கை கூட இருக்குது. பூர்வீக சொத்துக்கள்ல இருந்த பிரச்சனைகள் அகல இருக்குதுங்க. அதிகார வர்க்கத்தினுடைய ஆதரவோடு புதிய பாதைகள்ல பயணிப்பீங்க. பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு நல்ல ஒரு பொறுப்புகள் கிடைக்க இருக்குது. உத்தியோகத்தில் நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை இப்போது நீங்கள்
நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. அதே போல பணி நீக்கம் செய்யப்பட்டவர்கள் மீண்டும் பணியில் சேர்வதற்கான வாய்ப்புகள் உருவாக இருக்குங்க. ஒருவேளை உங்களுக்கு பூர்வீக சொத்து சம்பந்தமாகவோ மற்ற காரணங்களுக்காகவோ வழக்குகள் இருந்துச்சு அப்படின்னா இந்த வழக்குகள்ல சாதகமான தீர்ப்பையும் தற்போது நீங்கள் தாராளமாக எதிர்பார்க்கலாம் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாக உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க. அதே போல் உத்தியோகஸ்தர்களை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு ஜீவனஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்துள்ள நிலையில ராகுவும் ஜீவனக்காரகரான சனி பகவானும் அனுகூலமாக இல்லைங்க. அன்றாட பொறுப்புகள்ல நீங்கள் கவனமாக இருப்பது மிகவும் நல்லது. மேலதிகாரிகளுடன் சற்று அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டுங்க. சிலருக்கு இடமாற்றம் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குது. உங்களுடைய விருப்பத்திற்கு மாறாக அது இருக்குங்க. இருந்தாலும் ஒப்புக்கொள்ளுங்க, இதனால் எதிர்பாராத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்குதுங்க. சிம்ம ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் குரு மற்றும் சுக்கிரனுடைய பரிவர்த்தனை யோகமும் கிடைக்க இருக்குது. அதாவது உங்களுடைய ராசிக்கு 5, 8 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் குரு, அதே போல் 8, 10 ஆகிய இடங்களுக்கு அதிபதியானவர் சுக்கிரன். இருவரும் தொழில் ஸ்தானத்தில் பரிவர்த்தனை ஆகக்கூடிய இந்த நேரம் நல்ல நேரம் என்று தாங்க சொல்ல வேண்டும். பழைய தொழிலை கொடுத்துவிட்டு புதிய தொழிலை தொடங்கலாமா என்று சிந்திப்பீங்க. ஒரு சிலர் பணியாளர்களை நீக்கம் செய்து புதிய பணியாளர்களை சேர்க்க முயற்சிப்பீங்க. உத்தியோகத்தில் உள்ளவர்கள் விருப்ப ஓய்வில் வெளிவந்து சொந்த தொழில் தொடங்கும் முயற்சியில் ஈடுபடுவீங்க. அதே போல் புனித பயணங்கள் அதிகரிக்குங்க. கடந்த சில மாதங்களாக ஏற்பட்ட இழப்புகளை ஈடுகட்ட புதிய வாய்ப்புகள் வரலாங்க. குடும்ப முன்னேற்றம் கருதி இடமாற்றம் செய்யும் முயற்சியும் கைகூடக்கூடிய ஒரு தருணமாக தான் இக்காலகட்டம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்தவரை தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்கள் ராகு, சனி பகவான் ஆகிய 3 கிரகங்களும் அனுகூலமாக இருக்கக்கூடிய தருணங்கள்ல சந்தையில் உள்ள போட்டிகளினுடைய கடுமை குறைய இருக்குது. உங்களுடைய சரக்குகளுக்கு விற்பனை விலையை குறைத்து கொள்ள வேண்டிய அவசியம் உருவாக நிலை மாறி உங்களுடைய சரக்குகளுக்கு நல்ல ஒரு விலை கிடைக்க இருக்குதுங்க. அதே போல இக்காலகட்டங்களில் எந்த ஒரு சூழ்நிலை வந்தாலும் உணர்ச்சி வசப்படாமல் கோபப்படாமல் நிலைமையை சாதுரியமாக பொறுமையுடன் சமாளிக்க வேண்டுங்க. புதிய முதலீடுகள் விஸ்தரிப்பு திட்டங்களை ஒத்தி போடுவது அவசியங்க. அதற்கான முயற்சிகளை மேற்கொண்டு வரும் சிம்மராசினியர்கள் முன் அனுபவம் உள்ளவர்களிடம் ஆலோசனை பெற்று அதற்கு பிறகு அதற்கான முயற்சிகளை மேற்கொள்வது மிக மிக நல்லது என்பதை கிரகநிலைகள் மீண்டும் மீண்டும் உங்களுக்கு அறிவுறுத்துது. அது மட்டும் இல்லாம இக்காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் மீன ராசியில் புதன் பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதாவது உங்களுடைய ராசிக்கு தன லாபாதிபதியான புதன் நீச்சம் பெறுவது அவ்வளவு நல்லதல்லங்க. கொடுக்கல் வாங்கலில் சிக்கல்கள் சிரமங்கள் வரலாங்க. அதே போல இந்த காலகட்டங்களில் ஒரு ஜான் ஏறினால் ஒரு முள்ளம் வழுக்கும் என்ற நிலை உருவாக இருக்குது. குறிப்பா மாணவ மாணவிகளை பொறுத்த வரைக்கும் புதன் பகவானுடைய இந்த நிலையின் காரணமாக நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. மிகவும் சாதாரணமான ஒரு கல்வி நிலை ஏற்பட்டாலும் உங்களுக்கு கல்வி நிலையில் ஒரு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. விவசாயத்துறையினருக்கு வயல் பணிகள்ல நல்ல ஒரு லாபம் கிடைக்க இருக்குது. பெண்மணிகளை பொறுத்த வரைக்கும் பெண்களின் நன்மைகளுக்கு பொறுப்பேற்றுள்ள குரு மற்றும் சுக்கிரன் ஆகிய இருவருமே சுபத்துவ பாதையில இருப்பதால உங்களுடைய முயற்சிகளுக்கு வெற்றி கிடைக்க இருக்கு. சிம்மராசினியர்களுக்கு இந்த வாரத்தில் கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது அபிராமி அம்மன் வழிபாடு எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தும்.